தொங்க விட்டுருக்காங்க தினகரன்ல. மன்னிப்பு கேட்ட சீமான் என்ன மன்னிப்பு கேட்டாரு? இத இப்போ கேள்வி பார்த்தேன், அது கொஞ்சம் சரியா கேட்டிருக்கீங்க. பொதுவான ஒரு கருத்து என்னன்னாக்க, ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட மாடல் அரசு வந்து இங்க தமிழகத்துல வந்து சீமானை வீழ்த்த வேண்டும் என்றால் வந்து அந்த செயலட்சுமியை தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் விஜயலட்சுமி வருவாங்க, அப்புறம் அன்னலட்சுமி, கோணலட்சுமி, நிறைய லட்சுமிகளை நிறைய கூட்டு வருவாங்க. அப்ப அதுபோலதான் இந்த விஜயலட்சுமி முதல் கருவியா பயன்படுத்தினாங்க, ஆயுதமா பயன்படுத்தினாங்க. இப்ப அதுக்கு அந்த சனியை ஒழிஞ்சுங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சனியை ஒழிஞ்சுத, அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் இப்ப வந்து எல்லாமே என்ன சொன்னா, அண்ணன் சீமான் மன்னிப்பு கேட்டாரா, அண்ணன் சீமான் மன்னிப்பு கேட்டாரான்னு. நான் என்ன சொல்றேன்னாக்க, நீதிமன்றத்துக்கு போனது விஜயலட்சுமி இல்ல, அண்ணன் சீமான். அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் போனாரு சொன்னா, தொடர்ச்சியா வந்து அந்த பொம்பளைய வந்து அது ஒரு ஆயுதம் மாதிரி வச்சு பயன்படுத்துறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்துறதுக்கு, அண்ணன் சீமானுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அதை நம்ம வந்து அதிகாரம் இல்லாத பிள்ளைங்க நம்ம எதிர்கொள்ள முடியல. அப்ப இது போல கருத்துக்களை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அது போல அவதூறுகளா பண்ணும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்ப நம்ம கடந்து போறோம். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம்னாக்க, இது சரியா இருக்காது சொல்லிட்டு அண்ணன் உச்ச நீதிமன்றம் போறாங்க. அங்க போயிட்டு தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்றாங்க. என்ன அப்ப வந்து அண்ணன் வந்து விலகி போகல, கடந்து போகல, பொய் பேசல, அண்ணன் சத்தியம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து இருதரப்பு வாதத்தையும் கேட்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நீங்களும் அவர் மேல அதிகபட்சமா அவதூறு பேசிருக்கீங்க, அண்ணன் சீமானும் உங்க மேல அவதூறு பேசியிருக்காரு. நீதிமன்றம் சொல்றேன். என்ன இல்ல மறைச்சு பேச வேண்டிய அவசியம் ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது. என்ன ஆகவேதான் வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொன்னதுனால வந்து என்ன அண்ணன் வந்து அது ஒரு பெண் என்று பார்த்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், சனியை தொன்னையோடு தொலையட்டும், ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நீதிமன்றத்துல வந்து நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மாட்ட மனைவிகள் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்டாரு. நான் தவறா பேசியிருந்தா அதுலயும் ஒரு ஆம்பளை அடிச்சு வாயிலாம் கிழிச்சிருவோம், அது வேற கதை. ஒரு ஆம்பளையா இருந்தா அடிச்சு வாயிலாம் கிழிச்சு விடுவான். என்ன அப்பெல்லாம் கிடையாது. அப்ப அண்ணன் சீமானும் விஜயலட்சுமி ஒன்னா சரியா? இப்ப அண்ணனுக்கு நிகரானங்களா அவங்க? இப்ப ஓப்பனா சொல்ல ரொம்ப அசிங்கமா சொல்ல போறோம். நேர சொல்ல போனா அந்த பொம்பளைக்கு அண்ணன் 10ஆம் வருஷங்கிறான், உள்ள 9 பேர் இருக்காங்கிறான். ரொம்ப கேவலமா இல்லையா? வேண்டாம். அது நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப கருத வேண்டாம். என்ன இந்த விபச்சார ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்குமா, சீமானை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற வந்து ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இந்த விபச்சார ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு, வாடகை வாய்கள் பேசிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு பதில் சொல்ல தேவை இங்க இல்ல. நம்ம கடந்து போகும். ஆமாம், ஒரு பெண் என்று எண்ணி ஒரு தாய் உள்ளத்தோட எனது அண்ணன் செந்தமிழ் சீமான் இந்த வழக்கை முடித்து வைத்தார்.